போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகளிர் அமைப்பு பேரணி நடத்துறாங்க சார். புரியுதா உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷன் போற பெண்களுக்கு, கம்ப்ளைண்ட் தர பெண்களுக்கு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தங்கள் இந்த அதாவதுன்னா சாதி கம்யூனல் இன்ஜினியரிங் பண்ணி பணத்தை வச்சு அவங்க அதுக்குன்னு அந்த சட்டத்தின் ஓட்டையெல்லாம் பயன்படுத்தி இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி இந்த அரசியல் விமர்சகர்கள் மாதிரி இவனுங்கெல்லாம் ஒரு செட்டப் பண்றாங்க பாருங்க. இதை ஸ்டீரியோ டைப் பண்ணாம இதை உடைங்க சார். இதை நார்மலைஸ் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நம்ம என்ன திரும்ப பண்ணோம், இன்னொருத்தர் கூட அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் லாக்அப் டெத்தே நடக்காதா இப்படி கேட்பதே தவறு. இதை தயவு செய்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. நாம என்ன பண்ணோம், இந்த ஆட்சி இன்னும் 10 மாசத்துல லாக்அப் டெத்தே நடந்துடக்கூடாது. அஜித் குமார் ஷுட் பி தி லாஸ்ட் இன்சிடென்ட். அதையும் மீறி நடந்தா அந்த போலீஸ்காரன் முதல்ல சட்டம் எதுக்கு இருக்கு? அண்ணல் அம்பேத்கர் என்ன பண்ணாரு? அரசியலமைப்புன்ற ஒரு உலகத்தின் பிரசித்தி பெற்ற மிக முக்கியமான அந்த சட்ட புத்தகத்தை ஏன் எழுதினார்னா 2 தான். இந்தியா என்ற சுதந்திர நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமை இருக்கு. பிறந்தாலே ரைட் டு லேண்ட், ரைட் டு லைஃப். அவன் உயிர் வாழ்றது எங்கேயாவது ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கு போய் எனக்கு சிங்க உரிமை கொடு, சிங்க உரிமை கேட்டா எனக்கு வெக்கமா இருக்குங்க. என் சக மனிதன் போயிட்டு நானும் மனுஷன், எனக்கு மனித உரிமை கொடு, என்னை தொட்டு பேசி, என்னை சாதி சொல்லாத, சமயம் சொல்லாத, என்னை அடிச்சு கொள்ளாத அப்படின்னா இப்போ இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அம்பேத்கர் சொல்றதுபடி கடமையை செய்கிற மனிதனுக்கு, இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா ரைட்ஸும் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் வாழ்வதற்கான உரிமையும் இருக்கு. தப்பு பண்ணானா அவனுக்கு தண்டனையும் திருந்தக்கூடிய வாய்ப்பும் நீதிமன்றம் தரணும். அங்கே கொண்டு போறதா அவன் வேலை. வைரஸால சாகலாம் சார், லத்தியால் மரக்குச்சியால் ஒருத்தர் சாகுறானா ஹை டைம். அதில் நார்மலைஸ் பண்ணுறதோ அதை டைல்யூட் பண்ணுறதோ நியாயமற்றது, அறமற்றது.